திகட சக்கர செம்முகம் வெங்குளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் இப்பதம் போற்றுவார். தத்துவம் 36 கடந்து தாண்டவன் செய்கின்றார் என்று அத்தனார் நூல்கள் அறிந்திடும். அதனை அறிந்தவர் உலகினில் இல்லை. மித்தமும் அவனை கண்டுளம் மகிழ நிறுத்தமே புரியவும் வைத்தார். வித்தகவியாக்கிர பாதனன் முனிவன் மிகுதவ பதஞ்சலி சதுரே போதமுரு சூத முனி புகன்றக அந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளதான மேதகவன் புனல் அருந்தி வையம் உய்ய வைய துயர் பரவியனு வெம்மை தீரர் தாதவிழ் பூம்பொழிற் காஞ்சி குவட்டிலேறி சலதிய முதினெனிகசந்த முளதான காதன் மழை பொழிந்த அருட்கொண்டாலான கச்சிய பண்பாத மலர் உச்சி வைப்பா சிவா. எருவாய் கருவாய் தனிலே ஊருவாய் இதுவே பயிராய் விளைவாயே இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் வெறி போல பொருதாயிருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அடியாதே ஒருகால் முருகா பரமகுமரா உயிர்காயனவோ அருள்தாராய் முருகாயனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருளோனே முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூரமேல் விடுவேலா திருமால் பிரமா அறியாதவரி சிறுவா திருமால் மருகோனே செடுமதில் சேர் அழகார் மொழிசோர் திருவேளியில் வாழ் பெருமாளே திருவேளியில் வாழ் பெருமாளே. நம்ம பார்வதீபதை அருள்வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்த புராணத்திலே மாயை உபதேசப்படலம் அசுரர் யாகப்படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். காசிபருக்கும் மாயைக்கும் புத்திரர்களாக தோன்றினவர்கள், அதிலே சிறப்புள்ள புத்திரர்களாக இருந்தவர்கள் சூரபன்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன். மூவரும் தந்தையான காசிபனிடத்திலே நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டார்கள். என்ன செய்வது என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், தவத்தை செய்யுங்கள். சிவத்தை நோக்கி தவத்தை செய்யுங்கள் என்றார். மனித பிறவியானது மிக உயர்ந்ததாகினாலே இந்த பிறவியில செய்ய வேண்டிய உயர்ந்த காரியத்தை செய்து உயர்ந்த பயனை அடைய வேண்டும் அல்லவா? தாழ்ந்த காரியத்தை செய்து தாழ்ந்த பயனை அடைந்தால் உயர்ந்த பிறவி என்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். உயர்ந்த பிறவியிலே தாழ்ந்த காரியத்தை செய்தால் அது அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஒரு தங்க பாத்திரம் இருக்குதுன்னா அதுல பசும்பால விடலாம், அல்லது வேற ரத்தனங்களை போட்டு வைக்கலாம். அதுல ஒரு பழைய கஞ்சியை கூட ஊற்றலாமா? தங்க பாத்திரத்துல ஒரு தங்க பாத்திரம்னா
அதை பத்திரமாக வைத்து அதில் என்ன பொருளை உயர்ந்த பொருளை வைக்க முடியும்? உயர்ந்த பொருள் பாத்திரத்தில் உயர்ந்த பொருளைத்தானே வைக்க முடியும். ஒரு ஈய பாத்திரம்னா அதில் கஞ்சியை ஊற்றலாம், தங்க பாத்திரத்தை கஞ்சி ஊற்றுறதுக்கு பயன்படுத்தலாமா? அதுபோல உயர்ந்த பிறவியாக இருக்கிற மனித பிறவியிலே உயர்ந்த காரியத்தை செய்து உயர்ந்த பயனை அல்லவா அடையணும். அப்படியா இல்லையானால் அந்த உயர்ந்த பிறவி என்பது லட்சணம் இல்லாமல் போய்விடும். உயர்ந்த பிறவியை கொடுத்து இவன் உயர்ந்த காரியத்தை செய்யவில்லை, தாழ்ந்த காரியத்தை செய்தான், அதனால இவனுக்கு இந்த பிறவி பொருத்தமல்ல என்று சுவாமியே மாற்றி விட்டுவார். சாமி என்ன பண்ணுவாரு? இந்த பிறவியில இவன் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, அதனால இவன் என்ன செஞ்சான்னா தாழ்ந்த காரியத்தை செஞ்சா அதுக்கு தாழ்ந்த பிறவியை கொடுத்துருவோம்னு ஆடோ மாடோ நாயோ நரியோ காவோ பறக்க வச்சுருவார். அதனால உயர்ந்த பிறவியாய் இருக்கிற மனித பிறவியிலே உயர்ந்த பொருளாகிய சிவபெருமானை நோக்கி தவத்தை செய்து அவரிடத்தில் அருள் செல்வத்தை பெறுங்கள், அதுதான் இந்த பிறவிக்கு லட்சணம் என்று சொன்னார். தவம் செய்வதை தவிர வேற உயர்ந்தது ஒன்றும் கிடையாது. மனித பிறவிக்கு லட்சணம் தவம்தான். தவத்தை செய்தவன் சிவத்தை அடைவான். தவத்திற்கு மேலே ஒன்றும் கிடையாது உயர்ந்தது. அப்படி தவத்தை செய்து அந்த மிருகண்டுடைய புத்திரனாகி மார்க்கண்டையன் யமனையே சங்காரம் பண்ணிட்டான். எப்போதும் சிரஞ்சீவியா இருக்க முடியாத ஆயுளையும் பெற்று விட்டார். அதனால் நீங்கள் தவத்தை செய்யுங்கள் என்ற அந்த மார்க்கண்டையனுடைய கதையை சொல்லி தவத்தினுடைய பெருமையை எடுத்து சொன்னார். அப்படி சொன்ன பிறகு அவளுக்கு பக்கத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தா ஆறு மாய் மாய் சூரபன்மனுடைய தாடி கேட்டு முடிந்த பிறகு அவர் சொல்லி முடிந்த பிறகு அவ ஆரம்பிச்சா ஆறு மாய் மாயைனா ராட்சசி. மாயை ராட்சசி. காசிபர் என்பவர் பரமதேவருடைய புத்திரர். பரமதேவனுடைய புத்திரர். அதனால என்ன கலப்பு கலப்பு இந்த கலப்பு திருமணம் பண்ணினாலே பிள்ளைங்க நல்லா பிறக்காது. ரெண்டு புத்தியாக தான் இருக்கும். தாய் புத்தி இருக்கும், தந்தை புத்தி இருக்கும். நீங்க வேணா பாருங்க அனுபவத்தில் கலப்பு திருமணம் பண்ணது இது ஒரு சாதி அது ஒரு சாதினா அந்த ஜாதிக்கு உண்டான குணம் இந்த ஜாதிக்கு உண்டான குணம் ரெண்டு குணமும் உண்டு. அதனால இப்படி மாயை உண்டான குணமும் காசிவருக்கு உண்டான குணம் ரெண்டு குணமும் அந்த சூரபன்மனுக்கு இருந்தது. இப்படி காசிவர் தவத்தை பற்றி சொல்லி அந்த தவத்திலே அந்த பிள்ளைகளை ஈடுபடுத்திய போது மாயை அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதுக்கு மேல மாயை பேசுறா. ஆறு சூரபன்மனுடைய தாய் பேசினா அல்லது சரதமே அரிதி ஆதலால் இன்னமும் மொழிகுவன் ஏற்றும் என்பன 300 காசிப முனிவன் செப்பலும் நன்னயம்மாயவன் நகைத்து கூறுவாள். அதனாலே இப்படி தவத்தை சொல்லி இதற்கு மேலே உயர்ந்தது ஒன்றுமே கிடையாது, அதனாலே தவத்தை செய்யுங்கள் என்று காசிபர் இறுதியாக கூற அதை கேட்ட மாயை சொன்னா அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. யாருக்கு? மாயைக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னமா சொல்றா? மறைதெறி முனிவனி வாய்மையாகிய உறுதியை மொழிந்தனை ஒத்துக்கிறா. நீ வேதங்களை உணர்ந்தவராகையினாலே உறுதியான ஒரு வாய்மையான ஒரு செய்தியை சொன்னாய். உயர்ந்த வீடு ஒரு அறிவுடை முனிவரது கல்வி அருணை விடலாம் முடிஞ்சிருச்சுப்பா. மார்க்கண்டையர் அதெல்லாம் சொல்லியாச்சு. நீ போனவர வந்தியோ வந்தியா இல்லையா? மார்க்கண்டையர் முடிஞ்சிருச்சு. அதனாலே உயர்ந்த வீடுரு அறிவுடை முனிவரர் கண்டின் நாமருள் சிறுவருக்கு ரவிஜப்பாலாகும். முனிவர்களாய் இருப்பவர்கள், வயது ஆனவர்கள், காட்டிலே இருப்பவர்கள், இது போன்ற துறவிகளுக்கு நீ சொன்னது பொருந்தும். துறவிகளுக்கு சொன்னது பொருந்தும். தவத்தை செய்து சிவத்தை சேருங்கள் என்று தவத்தை செய்யுங்க, சிவபெருமானுடைய திருவருளை பெற்றுக் கொள்ளுங்கள். சிவலோகத்துக்கு போகும்போது சொல்றது சாதாரணமா ஒண்ணு முடியாதவனுக்கு சொல்றது. இப்போ உலகத்துல பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? வயசான முற்பாடு சாமி கும்பிடலாங்கிறான். 75 80 ஆன முற்பாடு அதுக்கு முற்பாடு சிவபுராணம் கேட்கறதோ சாமி கும்பிடுறதோ பூஜை பண்றதோ அப்புறம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அது வள்ளி இருந்த நிக்கல பண்ணுவார். அதனாலே இப்ப இந்த நம்முடைய குழந்தைகளாகிய இந்த புத்திரர்களுக்கு நீ சொல்லுகிற தவநெறி பொருந்தாதுன்னா தவநெறி பொருந்தாது. நண்பரும் செல்வமும் நவையில் கொற்றமும் இன்பமும் அழியிலால் இருக்க ஆயுளும் மண்பெரும் கீர்த்தியும் மறுவில் வாழ்க்கையும் அன்புடை என எவர் அடைதல் வேண்டுமார். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் செல்வம் நிறைய இருக்கணும். எங்க பார்த்தாலும் இவருடைய புகழ் இருக்க வேணும், வெற்றி இருக்க வேணும், அழிவில்லாமல் இருக்கிற ஆயுள் இருக்க வேணும். இவர்களுக்கு மேல உயர்ந்தவர்கள் இல்லை என்கின்ற வாழ்க்கை இருக்க வேணும். அப்படி சொல்லியா? அப்படின்னா அழிவில்லாமல் இருக்கிற ஆயுள் இருக்க வேணும், புகழ் இருக்க வேணும், பொருள் இருக்க வேணும். இவர்கள் தான் உலகத்துக்கே ராஜாங்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருக்கிறாப்புல சொல்லியா? அப்படின்னா
எது பண்ணுனா அது கிடைக்குமோ அதை சொல்லுன்னு கேட்டான். காதலால் அவையலாம் கடிதில் பெற்றிட மாதவ முனிவர வகுத்தி என்றரும் ஈதுகோலோ உணர் என்ன நீய வர்க்காதரும் இயல்பினை அரடி என்னவே. அதை கேட்ட காசிக முனிவர், உன்னுடைய எண்ணம் இப்படியா? அப்படின்னா நீயே சொல்லு, எனக்கு அந்த வகை தெரியாதுன்ற. இப்படி எல்லாத்தையும் அடக்கி ஆளுவது, செல்வத்தை பெறுவது, அழிவில்லாமல் இருக்கிற ஆயுள், வெற்றி, இப்படிப்பட்ட இதுகளெல்லாம் பெறுவதற்கான வழியை சொல்ல எனக்கு தெரியாது. அருட்செல்வத்தை பெறுவதற்கான சிவத்தை நோக்கி தவத்தை செய்வதற்கான நெறிதான் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட பலன்களை பெறுவதற்குன்னு சொன்னா நீ சொல்லு, உனக்கு தெரிஞ்ச யோசனை நீ சொல்லு அப்படின்னு விட்டுட்டார். காட்சி வந்து விட்டுட்டார். அதுக்கு மேலே அவன் பேசுறான். மாயவன் தன்சிறார் வதன நோக்கியே தூயவி முனிவரன் சொற்றது உண்மையே. தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றார், இந்த முனிவன் சொல்றது நெசந்தான், அவங்க அப்பா சொன்னது நெசந்தான், அது ஒத்துக்கிற. தவம் உயர்ந்ததுதான் செய்ய வேணும் தான். ஆயினும் உங்களுக்கு ஆவது அந்தவை. அந்த தவம் உங்களுக்கு, உங்க அப்பா சொன்ன முறையில செய்த தவம் உங்களுக்கு பொருந்தாது. நீயர்களுக்கு என்பன நெறியில் கூறுவாள். மார்படு புந்தியின் மதுவில் சேதனம் பார்ப்படும் உயிர்கலாம் பவத்தின் மாண்பயன் நூற்படு கல்வியின் நோல் வளத்தினின் மேற்படுகின்றதில் விழுந்தில்லை. அதனாலே அறிவுள்ள உயிர்களாகிய இந்த மனித வர்க்கங்கள் இந்த பிறப்புக்குண்டான பயன் எது வந்து கேட்டால், கல்வியிலே உயர்ந்திருப்பது அல்லது செல்வத்திலே உயர்ந்திருப்பது. கல்வி, செல்வம். மனிதனுக்கு இந்த ரெண்டு தான் சிறப்பு தரும். கல்வி, செல்வம் ரெண்டு இல்லைன்னா சிறப்பு. கல்வி, செல்வம். பொருட்செல்வம், கல்வி செல்வம். கேடில் விழிச்செல்வம் கல்வி, கேடில் விழிச்செல்வம் கல்வி. ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பது திருக்குறள். அதே போல திரைகளோடையும் திறவி ஏந்து மனுஷன் என்ன பிறந்தா கல்வி இருக்க வேணும், செல்வம் இருக்க வேணும். ரெண்டு இல்லைன்னா என்ன பிரயோசனம்? அது அடுத்த பாட்டை சொல்றாரு. திருமைகொள் வளனோடு தீதில் கல்வியா கையால செல்வம், அதோட கல்வி இருமையும் ஒன்றினை ஈடுடாதது. இரண்டையும் பெற வேணும். கல்வியும் இருக்கணும், செல்வம் இருக்கணும். அல்லது ஒன்றாவது இருக்கணும். கல்வி இருக்கணும் அல்லது செல்வமாக இருக்கணும். இந்த இரண்டுல ஒன்றையும் பெறவில்லையானார், அந்த ரெண்டும் பெறாதவனோட பேய் நல்லது. கல்வியும் செல்வமும் இல்லாதவனை விட பேய் நல்லது. அருமைகள் அவ்வுயிர் அணுகு ஆற்றவும் பெருமையதுடையது பேயின் போன்றது. மனிதனா பிறந்தான்னா ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கணும்ல. அரசியல் இருந்து எம்எல்ஏவாவா, மந்திரியாவா, இல்லை வித்வானாகவா, அதுக்கு பணக்காரனாக இருக்கணும் இல்லை. இல்லை ஏன்னா என்ன ஜென்மம்? அதை விட பேய் நல்லது. இதெல்லாம் ஒன்றும் வரவில்லையானால் பேய் நல்லதுதான். பிறந்த நல் உயிர்க்கலாம் பெருமை நல்கிய இறந்தது ஒரு பொருண்மைய இரண்டின் வன்மையும் அறிந்தவர் தெரிவரையில் அரிய கல்வியில் சிறந்தது திருவனக்கப்படாகுமாறு. அதனால கல்வியை பரவணும், செல்வத்தை பரவணும். அதனால கல்விங்கிறது உயர்ந்தது. கல்வி என்பது உயர்ந்தது. அதை பற்றி நிறைய நூல்கள் சொல்லுது. அதில் போல ஒரு பாட்டு தனி பாடல், வெள்ளத்தால் போகாது, வெந்தனதால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் அயலாது, கொடுத்தாலும் நிறைமொழிய குறைவுறாது, கள்ளர் கூடுறது அறிவு. பணம் வச்சிருக்கிறவன் பயப்படணும், கல்வி வச்சுட்டு பயப்படவில்லை, எடுத்து போக முடியாது ஒருத்தரும். கள்ளர் கூடுறது அறிவு. காவலோ மிக எளிது. கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகலாம் பொருள் எடி உணர்வது ஏனோ என்பது அந்த பாட்டு. கல்வி உயர்ந்தது. கல்வி அதனால கண்ணுடையார் என்போர் கற்றோர் முகத்தில் ரெண்டு முன்னுடையர் கல்லாதவர். அதனால கல்வியை பற்றி திருக்குறள் இருந்து மற்ற நூலும் நிறைய சொல்லுது. கல்லாதவர்களை மூடன்னு சொல்றாங்க. கல்வி இல்லாதவன் மூடன், கல்வி இல்லாதவன் மூடன், செல்லம் இல்லாதவன் தருத்தரம், கல்வி இல்லாதவன் மூடன். அதனால திருமூலர் கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடத்தூர் கேட்க கடன். கல்லாத மூடருக்கு கல்லாரே நல்லவன். படித்தவனுக்காக நல்லவனா இருப்பான் படித்தவன், படிக்காதவனுக்காக இல்லவே படிக்காதவன், சிறுத்தாடுறவனுக்காக நல்லவன் அவனை போல சிறுத்தாடு. அதனால கல்லாத மூடருக்கு கல்லாரே நல்லதான், கல்லாத மூடர் கருத்தறியாரே என்று திருமந்திரத்திலே சொன்னார். கல்வி மிகவும் உயர்ந்தது. அது இப்ப சொல்றா, இப்படி கல்வியும் செல்வமும் பெற வேணும். இந்த இரண்டும் பெறவில்லையானால் அந்த ஜென்மத்தை விட பேய் நல்லது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அதை நுட்பமாக ஆராய்ச்சி பண்ண போனால் கல்வியை விட செல்வம் உயர்ந்தது. கல்வியை விட செல்வம் உயர்ந்தது. சிறந்தது திருவன செப்பலாகும்.
அரிய கல்வியில் சிறந்தது. கல்வியோட சிறந்தது திருவன செப்ப. திருனா செல்வம், திருனா செல்வம். அதுக்கு மேலே சொல்றா, எப்படி சொல்றாருன்னா, சுற்றறு கலையெல்லாம் தொடர்ந்து பற்பகல் கற்றவராயும் நிறைய படிச்சவன் பெரிய வித்வான். அப்படி பெரிய வித்வானா இருந்தாலும் அவருக்கு அன்னம் வேணும், வஸ்திரம் வேணும், பொருள் வேணும்ல. பொருள் இருந்தா தானே இதெல்லாம் தேடிக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா அவன் பொருள் இருக்கிறவன்கிட்ட போய் நிற்க முடியாது. கல்வி உள்ளவன் நிறைய கல்வி இருக்கு, நான் ஒருத்தட்டே போக வேண்டியதில்லை அப்படின்னு இருந்தா அவனுக்கு கிடைக்குமா? பொருள் உடையவன்கிட்ட போய் நிற்கும். பொருள் உடையவன் இவனுக்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை. அது கல்வி உடையவன்கிட்ட வரணும். பணம் வச்சிருக்கிறவன் கல்வி உள்ளவனை தேடி வரவனுங்கிற அவசியம் இல்லை. அதை ஒரு புலவர் ஒரு பணக்காரன்கிட்ட போனார். பணக்காரன்கிட்ட போய் இந்த மாதிரி பணம் 10,000 வேணும்னாரு. அந்த பணக்காரங்க என்ன, ஐயா நீங்கள் இவ்வளவு படிச்சிருந்தா ஆனால் என்ன தேடித்தானே வந்திருக்கிறீங்க, நான் ஒன்றை தேடி வரலையே அப்படின்னா. பணம் கொடுக்குறேன், அதை பற்றி இல்லை, என்ன தேடித்தானே வந்திருக்கிறீங்க, நான் ஒன்றை தேடி வரலையே அப்படின்னா. நீங்கள் சொல்கிறது சரியல்ல. என்ன ஐயா, வேணுங்கிற பொருளே இருக்கிற இடத்துல சென்று அதை பெற்றுக்கொள்ள வேணுங்கிற புத்தி எங்களுக்கு இருக்குது, உனக்கு அந்த புத்தி இல்லை. கல்வியினாலான பயனை தெரிந்து கொள்ளலாம், தெரிஞ்சுன்ற அந்த புத்தி இல்லாமல் நீ இருக்கிற இடத்துல இருக்கிற. இப்போ எனக்கு பொருள் வேணும்னா அந்த பொருள் இருக்கிற இடத்துல வந்து நான் பெற்றுக் கொடுக்குறேன். உனக்கு அந்த புத்தி இல்லாமையினால எந்த இடத்துல நீ வரல. சரியா போச்சா? அப்ப அவன் பொருளை வச்சுக்கிட்டு இருக்கார தவிர அறிவு இல்லை. அறிவை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அறிவு அவனுக்கு இல்லை. அறிவை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அறிவு அவனுக்கு இல்லை. இவன் பொருளை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அறிவு இருப்பதனால போய் கேட்கிறான். ஒன்றும் தப்பு இல்லை. இவன் சொல்ற சுற்றறிவரையெல்லாம் தொடர்ந்து ஒரு பகல் கற்றவராயினும் களி நிரப்பினார் அற்றவராவரே. நான் சொல்ற இவ்வளவு படிச்சிருந்தாலும் கூட பொருள் இல்லையானால் அவன் அற்றவனாவான். ஒன்றும் இல்லாத அற்றவராவரே. ஆக்க வேண்டிய பொருள் வேண்டிய பொருளை பெற வேண்டும் என்று பற்றலர் தம்மையும் பணிந்து நிற்பதால் தகுதி இல்லாதவற்றையும் போய் நிற்க முடியாது. தகுதி இல்லாதவற்றையும் போய் நிற்க முடியாது. இருக்கும் பணம் வேணும்னா நம்ம தகுதியை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவரே தகுதி இல்லாதவற்றை போய் நிற்க முடியாது. ஆனால் பொருளுக்கு இருக்கிற பெருமை அப்பா வேற எதுக்குமே இருக்காது. பொருளுக்கு இருக்கிற பெருமை வேற எதுக்குமே இருக்காது. ஆனால் பல புலவர்கள் பல வகையாக பாடியிருக்காங்க. அதில் ஒரு புலவர் பொன்னோடு மணி உண்டானார். பொண்ணு மணி ரத்தனம் செல்வமுடையவனாக இருந்தார். புலையனும் கிளைஞனும் செல்வருக்கும் வச்சுக்க. புலையனை தாழ்ந்த சாதி புலையனை, கிளைஞனது சொந்தக்காரன் தன்னையும் புகழ்ந்து கொண்டு சாதியில் மனமும் செய்வார். மன்னராய் இருந்தவர்கள் செல்வமுடையவனாக இருந்தார். வகைவிட்டு போவாராகி பின்னையும் ஆரோ என்று பேசுவார் அப்படி ஒரு புலவர். இன்னொரு புலவர் சொன்னாரு, குணம் இருந்தாலும் உயர்ந்த குணம், குலம் இருந்தாலும் உயர்ந்த குலம், குணம் இருந்தாலும் குலம் இருந்தாலும் கொடு தமிழின் மனம் இருந்தாலும் நிறைய படிச்சிருந்தாலும் மடி இருந்தாலும் வலுத்தியவன் கணம் இருந்தாலும் அரை காசு வராது. சிங்கார அரை பணம் இருந்தால் அவருக்கு எல்லாரும் அஞ்சலி கொண்டு. அப்படி சிங்கார அரை பணம் இருந்தால் அவருக்கு எல்லாரும் அஞ்சலி. அது திருவள்ளுவர் சொன்னார், இல்லாரை எல்லாரும் எண்ணுவர், இல்லாரை எல்லாரும் எண்ணுவர், செல்வரை எல்லாரும் செய்வர்கள், செல்வரை எல்லாரும் செய்வர்கள். வடலூரார் வாழ்ந்தார். நேரா அழுக்கு துணியாகி உண்டனை நேரில் கண்டும், நேரா அழுக்கு துணியாகி உண்டன் நேருக்கு பாராது அவர் போல் நிற்பது உடுத்தது பட்ட நீரும் வாராது இருப்பதன் வாரும் என்பார் இந்த வஞ்சகர்வார் சேராது நன்னஞ்சமை ஒற்றி உரனை சேர்வர் என்றார் வடலூரார். இன்னொரு போல ஒரு பண்ணார். இந்த திருப்பார்கடல் பெண்ணையும் தந்தது, திருப்பார்கடல் விஷத்தையும் தந்தது. ரெண்டு அந்த திருப்பார்கடல்ல பறந்தது. அந்த திருப்பார்கடல் என்ன நினைச்சுதான், சிவபெருமான் தோலாடையை கட்டிருக்கார, புலித்தோலை கட்டிருக்கார. அதை பார்த்துட்டு அவருக்கு விஷத்தை கொடுத்துருக்கான். அந்த போல ஒரு கற்பனை. தோலாடை புலித்தோலை கட்டியிருக்கிற வசதி இல்லாமல் கோயில் திருவாடு புலித்தோல் நல்ல ஆடை அப்படின்னு சொல்லி விஷத்தை கொடுத்துருக்கான். திருமால் பொன்னாடை வச்சுருக்காரன் மகால். அதை பார்த்து பொண்ணை கொடுத்துருக்கான் மகால். மேலாடை இன்றி சபை புகுந்தால் இந்த வேதினியோர், மேலாடை இன்றி உயர்ந்த வஸ்திராபரணங்கள் இல்லாமல் சபை புகுந்தால் மேதினியில் 100,000 படித்தாலும் இருந்தார். 1000 நூல்களை படிச்சிருந்தா கூட அவரை பெருசாக நினைக்க மாட்டார். 100,000 படித்தாலும் என்னார் நுவல் பார்க்கடவோ மாலானவர் அணி பொன்னாடை கண்டுதன் மகளை தந்தே. மாலானவர் அணி திருமால் மாலானவர் அணி பொன்னாடை கண்டுதன் மகளை தந்தே. ஆனாலும் இருந்தது தோலாடை சுற்று அருந்தனக்கு என்று அந்த புலவர். அதனாலே
செல்வம் உலகத்திலே பெரிதாக தெரியும். கல்வி இல்லாதவனுக்கு, கருத்து இல்லாதவனுக்கு செல்வம் பெரிதாக தெரியும். கருத்து உள்ளவனுக்கு செல்வம் பெரிதாக தெரியாது. செல்வ நிலை இல்லாதது கல்வி நிலையானது. கல்வி நிலையானது. கல்வி கூடவே வரும், செல்வம் கூட வராது. ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பும். பிறகு எழுந்தோறும் கூடவே வருவான். பொருள் அப்படி வராது. இப்போ இந்த ஜென்மத்தில் பணக்காரனா இருந்தாலும் வச்சுக்கப்பா, அடுத்தாப்புல போய் ஏழையாக பிறக்கலாம். இந்த ஜென்மத்தில் கல்வி கட்டுற அடுத்தாப்புல என்னமா இருப்பான்னா, சின்ன வயசுலேயே அவனுக்கு கல்வி வந்து ஞானம் வரும். கல்வி கூட வரும், செல்வம் கூட வரும். ஆனால் உலகத்தில் பெரும்பாலும் அதிகமாக சிறப்பாக தெரிகிறது எது? பணம். இந்த நம்ம சாமியை தேடினாங்களே 2 பேர், அதில் மகாவிஷ்ணு தேடினாரு, பிரமா வந்து என்னாரா? அது அந்த சைவ எல்லப்ப நாவலர் அருணா கலம்பகத்தில் பாடினாரு. எப்படி பாடினாருன்னா, மகாவிஷ்ணு வந்து செந்தாமரை கண்ணன்னு சொல்கிறாங்க. செந்தாமரை கண்ணன்னு சொல்கிறாங்க. செந்தாமரை கண்ணா கண் விஷயம். கண் விஷயமா அந்த கண்ணுக்கு சிற புண்டரி காய்ச்சல் செந்தாமரை கண்ணன்லாம் சொல்கிறாங்கல்லவா? அப்படி இருக்கிறவனுக்கு, அவனுக்கு கண்ணு நல்ல கண்ணு உள்ளவனுக்கு முன்னால தானே சாமி நின்னாரு, ஏன் தெரியல? சாமி முன்னால நின்று தெரியாதவனை செந்தாமரை கண்ணன்னு சொல்லலாமா? சாமி முன்னால நிற்கிறாரு, சோதியா நிற்கிறாரு, வெளியில நிற்கிறாரு, மலையா நிற்கிறாருப்பா. நுட்பமான அனுபவம் இல்லை, மலையாவே இருக்கிறார். மலையாவே நின்னார்ல, அந்த சாமி தெரியலையே, அவனை போய் செந்தாமரை கண்ணு சொல்லலாமா அப்படின்னாரு. அப்படி சொல்லிவிட்டு, அது உலகத்துல சொல்றது என்ன காரணத்துல, என்ன குறிப்புல சொல்றாங்கன்னா, அவனை செந்தாமரை கண்ணன் என்ன குறிப்புல சொல்றாங்கன்னா, யாரும் பணக்காரனை மட்டமா பேச மாட்டாங்க. பணக்காரனை மட்டமா உசத்தி பேசுவாங்க. அறிவு இல்லாதவன்னு வச்சுவா. பணம் இருக்கும், அறிவு இல்லாம இருக்கும். பெரிய இடம், அவங்க பெரிய இடம் என்று எல்லாம் புகழ்ந்து பேசுவார். அதனால மகாவிஷ்ணு அப்படி செந்தாமரை சொல்றது என்ன காரணம் தெரியுமா? லட்சுமிக்கு வீட்டுக்காரி, லட்சுமி இருக்கிறாள் பணக்காரி, அவ புருஷனா இருக்கிற காரணத்தினால் அவனை சொல்லுகிறார். தவிர உண்மையில அவன் செந்தாமரை கணங்கிறது பொருந்தாது. முன்னால் இருக்கிற சாமியை பார்க்க தெரியாதவங்க எப்படி செந்தாமரை கணக்கு சொல்லுங்க? சேனார் திருவுடை செல்வரை காணில் சிறப்பு செய்து, திருவுடை செல்வரை காணில் சிறப்பு செய்து பேணாதவன் உண்டோ? பணக்காரனை கண்டா மதிக்காத யாராவது இருப்பானா? சேனார் திருவுடை செல்வரை காணில் சிறப்பு செய்து பேணாதவர் உண்டோ? புவி மீதில் பெருத்து எழுந்து சோனாசல வடிவாய் வெளியாய் நின்ற சோதிதனை காணாத கண்ணனை சொல்லுவர் செந்தாமரை கண்ணன் என்று இருந்தது. அதனாலே உலகத்திலே வெளிப்படையா சிறப்பாக தெரியும் செல்வன் தான். கல்வியை பற்றி அறிந்தவனுக்கு தான் தெரியும். கல்வியை பற்றி யாருக்கு தெரியும்? நற்றாவரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரே காப்புவோம். நற்றாவரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல், தாமரையிலே அன்னப்பச்சு இருந்தது போல, தாமரையில அன்னப்பச்சு இருந்தது போல உயர்ந்தது. தாமரை கயத்தை நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரே காமுவோம். பொல்லா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பம், முதுகாட்டில் காக்கை முகக்கும்படும். அதனால கல்வி உடையவனுக்கு தான் தெரியும். மணமாலை அருமையை புனைபவர்களை அறிவார், மட்டி குரங்கு அறிவும் என்றெல்லாம் இப்படி பல புலவர்கள் செல்வத்தையும் கல்வி வச்சு பாடினார். அதனாலே சொல்றா, அதனாலே செல்வம் உடையவனை தேடி போவான் கல்வி உடையவன். கல்வி உடையவனை செல்வம் உடையவன் தேடி வரமாட்டான். ஆக்கம் அளப்பெரும் கல்வியும் ஆக்கையாவையும் கொளப்படுதன்மையும் குறைவுறாதவை வளர்த்தலின் மேதக வனப்பு செய்தில கிளத்தலின் மேல் அது கேடில் செல்லுவை. அதனால எல்லாவற்றையும் வளர்ச்சி செய்வதாயும் எல்லாராலையும் மதிக்கப்படுவதாயும் இருப்பது செல்வம். அதனால செல்வம் தான் உயர்ந்தது. நூலுறு கல்வியை நுனித்து நாடியே வாலறிவை எரிய வரத்தின் ஒருவனும் மேலூர் திருவுடு மேவூராளின் ஞாபகமங்கவரமே நவையில் வைக்குமாறு. நிறைய படிச்சிருந்தாலும் கூட அவனுடைய செல்லம் இல்லையானால் அவனை யாரும் மதிக்க மாட்டான். இப்போ நானே ஒரு 50 லட்ச ரூபா காரில் வந்தேன்னு வச்சுக்கோங்க. என் கார் சொந்த காராக இருக்கணும், 50 லட்ச ரூபா காராக இருக்கணும், சங்கிலி இருக்கணும். இதில் வேற சங்கிலி அப்படி தங்கத்தில் சங்கிலின்னா நீங்கள் வேற இல்லை கவரிங்கள அசல் தங்கத்தில் இதில் கையில் சங்கிலி இருக்க, கடிகாரம் இருக்க, காதில் பெரிய கடுக்கன் இருக்க, பெரிய உத்தராட்ச மாலை அப்படியே தகதன்னு தங்கத்தில் போட்டுக்கிட்டு அப்படியே பட்டு வெட்டி கட்டிக்கிட்டு 50 லட்ச ரூபா காரில் வந்து இறங்கினேன்னு வச்சுக்க. ரொம்ப பெருசான வச்சுக்க போங்க. ஒரு பாட்டு கூட தெரியலனா கூட பரவாயில்ல. பல புலவன் இருக்காப்பா, ஒரு பாட்டு சொல்ல தெரியாதுப்பா, ஒரு பாட்டு சொல்ல மாட்டேன், ஒரு விஷயம் இருக்காதுப்பா, பணம் கொட்டி கொடுக்குறேன். பணம் கொட்டி கொடுக்குறேன். ஒரு பாட்டு இருக்காது, ஒரு நூல் இருக்காது, ஒரு மேற்கோள் இருக்காது, ஒரு விஷயம் இருக்காது, ஒரு கருத்து இருக்காது. எதையோ ஒரு கதையை சொல்லி, மாமியார் கதையை சொல்லி, மரும கதையை சொல்லி, ஒரு கதையை சொல்லி, வந்த கதை ரயிலில் ஏறினது இறங்கினது இதெல்லாம் சொல்லி பொழுது போக்கிடுவான். அவன் வானம்பரமாக வர்றானா, பத்தாவா வர்றானா, படத்தை நிறையா கொடுக்குறான். அதை சொல்கிறான், மாயை சொல்கிறான்.
இப்படி சொல்றா. எவ்வளவு செல்வமுடையவனா இருந்தாலும், இந்த கல்வி உடையவனா இருந்தாலும் செல்வம் இல்லையா அவரை மதிக்க மாட்டார். உலகம் மதிக்காது, உலகம் மதிக்காது. அளப்பெரும் விஞ்சைய அந்தி மேன்மையும் உளப்படு தருமம் உயர்ந்த கீர்த்தியும் குணப்படு கொற்றமும் பிறவும் கூட்டாளால் வளத்தினில் திறந்தது மற்றொரு கையாலே செல்வம் இருந்துச்சுன்னா எல்லாம் சேர்ந்துடும். சனம் நிறைய சேர்ந்துடும். செல்வம் இருந்துச்சுன்னு வச்சுக்கப்பா, சனம் நிறைய சேர்ந்துடும். அப்படியே அப்பா அதை விவேகானந்தருக்கு சொல்லாமல் இருக்க முடியல. ஆளிலே பூவும் காயும், ஆலமரத்தில் பூவு காய் பழமெல்லாம் இருந்து வச்சுக்க. ஆளிலே பூவும் காயும் அழிதரு பழமும் இங்கே சாலவே பச்சி எல்லாம் தன்குடி என்றே வாழும். எல்லாம் கூட்டமா அந்த ஆரம்பத்திலே இருக்கும். வாலிபர் வந்து தேடி வந்திப்பால் கோடி கோடி. அதே மாதிரி மனிதர்கள் செல்வம் இருக்குன்னு வச்சுக்க, எதிரி ஓட வருவான். ஆளிலே அங்கி போனால் அங்கு வந்து இருப்பாரு. ஆளில அங்கி போனால்னா ஓஞ்சி ஊச்சுன்னு வச்சுக்குவாங்க. ஒரு பச்சி எங்க இருக்காது. சிவ உங்கட உருவத்தையும் அங்கே இருக்காது. அது மாதிரி அதை பற்றி சொன்ன அவங்க இருந்தால் கூட்டம் சேரும், புகழ் உண்டாகும். ஆக்கமன் ஒருவரால் அணுக வேண்டுமேல் ஊக்கம் உண்டாவரில் உருவர் அன்னது நீக்குமல் கொள்ளையின் நிற்பரையனின் மேற்கூறு விரும்புது விரைவில் மேவுமால் அவ்வடம் பல வகைத்தாகும் அங்கவை எவ்வொரும் பெருகிலர் இயல்பின் யாவையும் செவ்விதின் நீர்வர சிந்ததையும் உய்வது வேரிலும் உறுதியுதலால். அதனாலே அந்த மாதிரி செல்வத்தையும் அதிகாரத்தையும் பெறுவதால் இந்த நம்ம குலத்துக்கு சிறப்பு. அதுவும் நீங்க எங்களுக்கு இரவிலே நீங்கள் பிறந்தபடியினாலே நீங்க ராட்சசர் வம்சத்தை சேர்ந்து விட்டு சாதியை ஒரு இது பண்ணல, செட்டு பண்ண முடியல, ஒரு உருப்படி பண்ண முடியல. என்ன சாதி இது? அப்பன் பராமனே அம்மா ராட்சசி சாதியை ஒரு உறுதி பண்ண முடியல. அதனால நீங்கள் ராட்சச வம்சத்திலே சேர்ந்து விட்டீர்கள். எங்கள் வாழ் நின்னலின் யாமம் தோன்றலால் புங்கமா நிறுவனம் கதியில் தொங்கினீர். உங்களுக்கு ஒன்னலர் உம்பர் யாவரும் தங்கள் முயற்சியால் தலைமை பெற்றுள்ளார். அதனால நீங்கள் ராட்சச கூட்டத்தை சேர்ந்து மகனுக்கு சொல்றா, அது சூரபன்மன் சிங்க மகன் தாரகாசன். அப்படி ஆனபடியினாலே உங்களுக்கு எதிரிகள் தேவர்கள். உங்களுக்கு எதிரி தேவர்கள், தேவர்களுக்கு எதிரி ராட்சசர்கள், ராட்சசனுக்கு எதிரி தேவர்கள். நீவீர்கள் அணையரின் நிபந்த கொள்கையர் ஆவிகள் போலுமால் ஆக்கம் எய்துவார். அதனால நீங்க உயர்ந்தவர்களாக ஆகணும்னு சொன்னா மூவிரும் முயலும் பெற்றியை ஏவரும் கேட்கையான்னு எடுத்துக்கூடி 3 பேர் ஆயால ஒத்துமையா இருந்து பாடுபோங்க. 3 பேரும் ஒத்துமையா இருந்து பாடுபோங்க. இப்போ அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்தா இவ்வளவு குடும்பம் நல்லா இருக்கும். அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்தான்னு வச்சுக்கோப்பா, குடும்பம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம உலகத்துல என்ன பாக்குற ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு விவரம் சொல்றேன் கேடு. ஆனதோர் இத்திசை ஆலந்தீவன தானரை இருப்பர் இத்தரைக்கு நேரதாய் போனதோர் உத்தர பூமியாயிட தானவன் நோக்கிட தகுவது என்பதே. அதனால இந்த தீவுக்கு ஆலந்தீவுன்னு வேறு, ஆலம் தீவுன்னு வேறு. இதற்கு வடக்கு உத்தர பூமின்னு வேறு. அந்த பூமியிலே போய் யாகத்தை பண்ணுங்க, யாகத்தை செய்யுங்கள். அந்த யாகம் எப்படிப்பட்டதுன்னா அசுர யாகமா இருக்கணும். அசுர யாகம்னா எட்டி விறகுல இருந்து இப்ப நம்ம ஆளு அரசு மாய்ச்சி சமுத்திரம் போட்டு பண்ற யாகம். அந்த யாகம் எப்படின்னா எட்டி விறகு, வேப்பெண்ணெய், அப்புறம் மாமிசங்கள் இப்படி எல்லாம் போட்டு யாகம். இப்ப மிளகாய் யாகம் கூட விடத்துல அது போல இப்படி பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது செங்கன்மால் அயன் முதல் தேவர் யாவரும் எங்க நாயகன இறஞ்ச மேதகு கங்கவாசனைமுடி கடவுள் போற்றிய பொங்கூரி வேள்வியே புரிஞ்சிருப்பார். அது சிவபெருமானை நோக்கி செய்யுங்க. இந்த யாகம் சிவபெருமானுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லை. அதனால சிவனை நோக்கி செய்யுங்க இந்த யாகத்தை. அம்மகம் புரிதீரேல் அருளின் முன்னுரியே மைமலி மடருடைய வானநாயகன் மைமையின் நீர்கள் வெக்கியாங்களா இம்மையின் இது மாதிரி இது இருக்குமாறு. அதனால அந்த யாகத்தை செய்யுங்கன்னா சிவபெருமான் வருவாரு, நீங்க நினைக்கிறதெல்லாம் கொடுத்துருவாரு. மூண்டை வேண்டிய முயல மூவிரு ஆட்டு சென்று உற்றுடைய அன்னதற்கவன் வேண்டிய பொருளெல்லாம் வேறதா ஈந்துற உதவுன்னு ஏகுவிருந்தான். அதனால இந்த யாகத்தை செய்யறதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் நான் கொண்டு குடிச்சு போடுறேன், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், யாகத்தை பண்ணுங்க, சிவபெருமான் வருவார், வேண்டிய வரத்தை எல்லாம் பெற்று விடலாம் அப்படின்னா அதுக்கு வேண்டிய அடிப்படை தந்திரம் மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்தா. மாய என்ன புரியுதா? அப்போ தந்திர நெறிகளும் தவறில் பான்மையும் மந்திர முறைகளும் மற்றும் உள்ளவும் இந்திர வளனூறு இயல்பின் மூவருக்கும் முந்திர உதவிய முதல்வி நல்கினாள். இன்னதோர் காலையில் ஈன்ற மாயவள் தன்னோடு தந்தையை தாழ்ந்து போற்றிய அன்னவர் விடுத்திட உணர் மேலையோர் பின்னவர்கள் முடும் பெயர்வுற்றே. அப்படியே அவனுக்கு வேண்டிய தந்திர மந்திர மற்ற யுக்தி எல்லாம் சொல்லி கொடுத்தா. அதெல்லாம் சொல்லி கேட்டான், 3 பேரும் கேட்டான்.
கேட்டுட்டு அதில் அதுக்கு மேலே அந்த காசிப முனிவராகிய தந்தையை விட்டுட்டு புறப்பட்டேன். 3 பேரும் புறப்பட்டேன். அப்படி புறப்பட்டா அவனோடு பிறந்த அந்த கரடி, சிங்கம், புலி, அது மாதிரி உனக்கு அப்படி இதெல்லாம் நிறைய இருக்குது. இல்லை 43 லட்சம் 43 லட்சம் அத்தனை கூட்டம் பின்னாடி போச்சு. கொஞ்சம் இல்லை. முதல் ஜாமத்தில் 30,000 வெள்ளம் அசுரர்கள், 2ஆம் ஜாமத்தில் 1000 முகம் 2000 கையுள்ள சிங்க முகம் 40,000 வெள்ளம் ஏன அவன் பிறந்து போது வெயர்வையில் இருந்து தோன்றியது. 3ஆம் ஜாமத்தில் யானை முகம் உள்ள தாரகாசுரன் 41,000 வெள்ளம் யானை முகம். 4ஆம் ஜாமத்தில் அசமுகி 30,000 அசுரர்கள். மற்ற உருவின் மூலம் 60,000 வெள்ளம். மொத்தம் 2 லட்சம் வெள்ளம். அது 2 லட்சம்னா கணக்கே இல்லை. அப்படி சேனைகள் எல்லாம் பின்னால வரவும் முன்னால சூரமன்னன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் இப்படி சென்றார்கள். போன போது அதனால பூமி தேவியே தாங்கலையா. அந்த போன புழுதி எல்லாம் மேகத்தை சூரியனெல்லாம் போய் மறைச்சிச்சு. அந்த புழுதி நடந்த புழுதி அது இந்த 8 திக்கில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் பயந்துட்டானா. இப்படி கூட்டம் வந்துருச்சு, எல்லா அசுர கூட்டம், நம்ம அதிகாரமெல்லாம் போயிடும் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. அது ஒரு பாட்டில் 8 பேர்த்தையும் சொல்றாரு. 5 நான் அமரர் வேந்தான். அமரர் வந்தான்னா இந்த கிழக்கு திசைக்கு அதிபதியாகி இந்திரன். அயர்ந்தானன் அங்கி புத்தேல்னா அக்கினி. எஞ்சினன் வன்மை கூற்றம். இந்த சொல்ல பாரு, 8 பேரும் பயந்தான். ஒரே வாக்கியம், இந்த 8 பேரும் பயந்தான். அட்டத்துக்கு பாருங்க 8 பேரும் பயந்தான்ங்கிறது. 5 நான் அமரர் வேந்தான், அயர்ந்தானன் அங்கி புத்தேள், எஞ்சினன் வன்மை கூற்றன், இழைத்தனன் நிறுதியைத்தான், தஞ்சமில் வருணன் வாயு தளர்ந்தனன், தனதன் சோர்ந்தான், நெஞ்சலி இந்தனன் ஈசானன், நிருதர் பேர் அரவஞ்சூரன். எப்படி சொல்றாரு? 5 அயர்ந்தனன், இழைத்தனன், எய்த்தனன், தளர்ந்தனன், சோர்ந்தான், நெஞ்சு அழிந்தனன். அட்டத்துக்கு பாலங்கள் இப்படியான அட்டத்துக்கு பாலங்களே இந்த சேனையை கண்டு அப்படி சென்றார்கள். அவ சொன்ன அந்த ஆலந்தீவு என்கிற இடத்துக்கு சென்றார்கள். அப்படி ஆலந்தீவு என்கிற இடத்துக்கு செல்லும்போது இடையிலே இந்த அசுர கூட்டத்துக்கெல்லாம் உருவாயிருக்கிற சுக்கிர பகவான் வந்தார். ஆகாய வழிய விமானத்தில் வந்தார். அப்படி விமானத்தில் வந்து அந்த அசுர கூட்டத்தை பார்த்து அந்த அசுர கூட்டத்துக்கு நடுவில் வந்தார். அப்படி வந்தபோது இந்த சூரபன்மன் பார்த்தா, தாங்கள் யாரு, எங்கிருந்து வருவீங்க என்று அவன் கேட்டான். அப்படி கேட்டபோது சொன்னார், நான் தான் உங்கள் கூட்டத்துக்கே குரு, ஆச்சாரியன், சுக்கராச்சாரியார். அசுர கூட்டத்துக்கெல்லாம் குரு, தேவ கூட்டத்துக்கு குரு ஒருத்தர், அசுர கூட்டத்துக்கு குரு ஒருத்தர். எந்த கூட்டத்துக்கும் ஒரு குரு இருந்தால் தான் அந்த கூட்டம் உறுதியாது. இப்போ ரவுடி கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கப்பா, ரவுடி கூட்டம், அதுக்கு குரு உருப்படியான குருவாக இருக்கணும். புரியுதா? இல்லைன்னா அதில் அவேகமாக போவேன். அதே போல் எல்லா கட்சிக்கும் தலைவர் இருக்காங்கல்ல, அது போல் எல்லாத்துக்கும் குரு இருக்கணும். அது முன்னெல்லாம் ஒவ்வொரு சாதிக்கும் குரு இருந்துச்சுப்பா, ஒவ்வொரு சாதிக்கும் குரு இருந்துச்சு. இப்போ எல்லாமே குருவாயிட்டான், எல்லாமே குரு. அதனால் சொல்ல முடியல, புரியுதா? ஒரு உருப்படியெல்லாம் போச்சு. அதனாலே உங்களுக்கெல்லாம் உங்கள் குலத்துக்கே நான் தான் குரு என்று சொல்லி எந்தளம் கவிஞன்களா இரு விசும்பாற்றி செல்வேன் ஒன்றணி மரபிற்கெல்லாம் ஒரு பெரும் குறவனானேன் நந்திகொள் புகழோன் என்னும் நாமம் முற்றுடையன். கையால் சுக்கிர பகவானுக்கு புகழ் என்று ஒரு பெயர். நவக்கிரகத்தில் சுக்கிர பகவான் கேள்விப்பட்டிருக்கில்ல, சுக்கிர திசைன்னு அவங்க நவக்கிரகத்தில் 9 கிரகத்தில் சுக்கிர பகவான் அசுர குரு. செத்தவர்கள் எல்லாம் எழுப்பி விடுவார், செத்தவர்கள் எழுப்பிடுவார். நூற்கவான் தூரன்பானன் முதலினோர் குருவாய் வையன் காக்கவான் மழை வெய்விக்கும் கவிமகன் கனகமேவோன் தீர்க்கவான் அவர்கள் ஒற்ற செத்தவர் தமையெடுக்கும் பார்க்கவான் சுக்கராச்சாரி பாதபங்கயமே போற்றி என்பது நவக்கிரக தோத்திரம். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு வித்தையெல்லாம் கட்டணும். அவர் தான் மலைக்கு அதிபதி, சுக்கிரன் தான் மலைக்கு அதிபதி, சுக்கிரன் தான் மனைவிக்கு அதிபதி, சுக்கிரன் தான் மனைவிக்கு அதிபதி. அவர் அசுர கூட்டத்துக்கு தலைவனாக இருப்பதனால பல பேருக்கு மனைவி ராட்சசியா இருக்கிறான். நான் சொல்றது விளங்குதா இல்லையா? சுக்கிர பகவான் அசுர கூட்டத்துக்கு தலைவர்ப்பா, அவர் தான் மனைவிக்கு அதிபதி. அப்படின்னா பல பேர் கணவனை ஆட்சி படைச்சு விடுறான். எல்லாம் விளங்குதா? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றலுடையவர் அந்த சுக்கிர பகவான். அவர் உறுதி ஒன்று தெளித்தல் வேண்டியதுதான். அதனால உங்களுக்கு ஒரு உறுதியான சமாசாரம் சொல்ல வந்தேன்னார். அவுணர்கள் முதலாயுடன் ஆங்கது வினவியாற்ற உபகையனாகி என்றால் உயிர்ந்தனன் இவன் யான் என்ன கவிஞனை அணுகி நின்று கைதுழு பரவலோடும் சிவனன் நெறியாளனும் இசுரன் செப்பல் விட்டான். அதனாலே உங்களுக்கு ஒரு உறுதியான காரியத்தை சொல்லுகிறேன்.
அப்படின்னு சொல்லவும் அந்த சூரபன் வந்து ரொம்ப சந்தோஷம். இப்படி நம்ம குரு தேடி வந்து நமக்கு சொல்றாரு அப்படின்னு நமக்கு ரொம்ப சந்தோஷம். 100 கேள்விதான் போய் 100 நீ இருக்குமில்லை ஊறு செய்யப்பது ஒன்னார். அதனால இப்ப நீங்க தவத்தை செய்ய போறீங்க. தவத்தை செய்யும் போது உங்களை கெடுப்பதற்கு எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க. தவம் நிறைவேறாதபடி தடுக்கிறதுக்காக இருக்கிறாங்க. தவம் நிறைவேறாதபடி தடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அதுல இருந்து நீங்க ஜெயிச்சு வரணும் அல்லவா? அந்த தடைகள் எல்லாம் வந்து அந்த எதிரிகள் எல்லாம் வந்து உங்க தவத்தை கெடுக்காதபடிக்கு அந்த தவம் முழுவதும் முற்று பெறுமாறு பூர்த்தியாகிறாப்புல உங்களுக்கு மந்திரம் சொல்லித்தாரு அப்படின்னு சொன்னார் சுக்கிர பகவான். ஊறு செய்கிற்பர் உன்னார் உனையவை குறுகா வண்ணம் கூறுதும் திறனுண்டென்னா கூற்றுவர் கடந்த மேலோர் மாறின் மந்திரம் ஒன்றும் மரபுரி வளாமல் இருந்தார். அதனால சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்தை தான் உபதேசம் பண்ணாராம். அவர் சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்தை தான் உபதேசம். பஞ்சாட்சரத்துக்கு மேலே மந்திரம் கிடையாது. பஞ்சாட்சரத்துக்கு மேலே மந்திரம் கிடையாது. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போலினும் நெஞ்சகன் 5 நினைவு நாடு ஒரு பஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தனா அஞ்செழுத்தினே என்பது ஞானசம்பந்தர் தேவா. எல்லா மந்திரங்களுக்கும் முதல் மந்திரமாக இருப்பது மூல மந்திரமாக இருப்பது அஞ்செழுத்துதான். அந்த அஞ்செழுத்துத்தான் இந்த சுக்கிர பகவானுக்கு உபதேசம் பண்ணினார். மொய்களு கூற்றை வந்த முதல்வன் மந்திரத்தை நல்கி வைகளும் இதனை உண்ணி மனத்தோடு புலனொன்றாக்கி இந்த மந்திரத்தை தினந்தோறும் மன உரிமைப்பட்டு பொய் கொலை களவு காமம் புன்மைகள் உறாமே போச்சு. அதெல்லாம் நல்லா சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க இந்த மந்திரத்தை ஜெபிப்பதனாலே பொய் கொலை களவு கல்லு காமம் முதலான கெட்ட செய்திகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இல்லாம இருந்தது ஜெபிச்சீங்கன்னா உடனே கலந்து அப்படி சொல்றாரு. இதெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லாத செய்கிய தவத்தை என்ன செவியது உறுத்தல் செய்தால் அப்படி சரைத்தன் நேர அவனடி வணங்கி என்றால் இப்பணி புரிவன் என்ன எல்லை செய்த ஆசி கூறி மீட்புகள் மீண்டு சென்றான் மேலக உணர் சூழ 30 மாயை செம்மல் வடகுலத்து ஒல்லை போனான். அதனால அப்படி குருவனிடத்தில் உபதேசத்தை பெற்றார். அதுக்கு மேலே குரு செல்லுகிற வழியில் சென்றார். அந்த ஆலமரத்துக்கு சென்றார். ஆலமரத்துக்கு அடியில் படுமரம்னு ஆலமரத்துக்கு அடியில் சென்றார். அங்கே இருந்து அயால யோசித்தார். அயால தன்னுடைய தம்பிகளுக்கு உத்தரவு போட்டான், ஜேனுக்கு உத்தரவு போட்டான். நீ யாக குண்டத்தை அமைச்சான். யாக குண்டம்னா சின்ன குண்டம் இல்லை, இப்போ நம்மெல்லாம் அமைக்கிற மாதிரி இருக்குது. அளவுதான் 3 பேருக்கும் 3 குண்டங்கள், 3 குண்டம். அப்படி 3 குண்டத்தை அமைச்சு வேதியை அமைச்சு அதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் மாயை கொண்டாந்து குவிச்சு விட்டான். மாயை கொண்டாந்து குவிச்சு விட்டான். அந்த யாகுண்டத்தை 8 திக்கலையே அயாளுக்கு குறுக்கே வைரவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு காவல் போட்டான். காவல் தெய்வங்களா போட்டான். அந்த யாகம்னா அளவே இல்லை. 3 வகை வேதியும் அன்பின் ஆனவின் வேள்விய முயல்வானாய் ஆவதோர் பல்பொருள் வேண்டி நினைந்தன் அருளியாயை பாவனை பண்ணல அங்கது கண்டானில் பரிவெய்தி தேவர்கள் தேவன சின்னருளால் இவை சேர்விப்பாள் சீயம் வயப்புலி யாழியோடு என்று அந்த யாகத்துக்கு போடுற பொருளுப்பா. யாகத்தில் போடுற பொருள் சிங்கம் சீயம் வயப்புலி யாழியோடு என்று திரள் கைமா பாய்வரி செச்சைகள் ஆகியவாகிய பன்மாவின் தூய புழுக்களின் ஊனவி நேமி தொகுப்பித்தாள் ஆய உடல் குருதி கடல் தன்னையும் அமர்வித்தாள். இப்படி என்னென்ன ஆகாத பொருள் இருந்ததோ அத்தனை பொருளையும் அறுத்து உணர்ந்து அசுர யாகும். அதுக்கு மேலே என்னென்ன பொருள் வேணுமோ அத்தனையும் மலை போல கொண்டாந்து பூச்சு. அப்படி மலை போல பூச்சு அயாலே நடுவில் வச்சர கம்பத்தை நட்டா. யாகத்து நடுவில் வச்சர கம்பத்தை நட்டா. வச்சர அரும்பரல் நாயகமாகிய வேதியன் அதல் நாப்பன் வரும்பரிசா நிறுவூற்றிட மேலுயர் வடிவாகி பெரும்புவி உண்டுவள் கண்ணபரான் புயல் பற்றி தான் உரம்பெரு வச்சர கம்பம் ஒன்றினை ஊற்றிட்டான். ஏழை அப்படி வச்சர கம்பத்தை ஊற்றிட்டான். அதுக்கு மேலே மற்ற யாக பொருள் அத்தனையும் மலை போல வந்து குவிந்து விட்டது. அதுக்கு மேலே சூரன் ஒரு உண்டான், அதுக்கு மேலே தாரகாசன் ஒரு உண்டான், சிங்கமுகாசன் ஒரு உண்டான். இப்படி யாகத்தை செய்தான். அது 10,000 வருஷம் இந்த யாகத்தை பண்ணியிருக்கான். 10,000 108 குண்டா, அது வேறு. சின்ன குண்டா 108 குண்டா, அது வேறு. வலுவான யாகம், சாதாரண யாகம். இப்படி செய்தால் இந்த யாகத்தை தேவர்கள் எல்லாம் பார்த்து அதனால் நம்முடைய வாழ்வு தொலைந்து போச்சு அப்படின்னு உறுதிவிட்டாங்க. நம்முடைய வாழ்வு இவ்வளவு கொடுமையான யாகத்தை செய்கிறான். ஆனால் கொடுமையான யாகத்தை செய்யறதுக்கு சிவபெருமான் வந்துதான் தீரணும். கொடுமையான யாகம், விரோதமான யாகம், பாவமான யாகம் தான். ஆனாலும் அவன்
விடுத்து அதை உறுதியாக செய்கின்ற காரணத்தில் அதுக்குன்னு பலன் கொடுக்க வந்து தான் செய்யணும். ஆனால் இவன் கேட்க போற வரம் நம்ம எல்லாம் அடியோட போற மாதிரி தான் இவன் வரம் கேட்பான். அதனால நம்ம வாழ்வு போச்சுன்னு தேவரெல்லாம் கலங்கிட்டாங்க. இப்படி கலங்கி சூரனாம் அவன் அவ்வளி பெருவடஞ்சுட்டி வீரவேள்வியை வேட்டலும் சென்றாளன் விரைவில் 6 அச்சுர விழுந்து மீச்சென்றன அழுதி பாறை நுங்கி வானுலகெல்லாம் உணவிடும் பொரிசின் வானம் புக்கது மாதிரம் புக்கது மலகும் தானம் புக்கது உலகம் புக்கது தரைக்கீழ் ஏனம் புக்கும் நாடரும் கடலினாற்கு ஏற்றும் காணம் புக்கதொரு வெள்வியின் எழுங்கொடும் கடலை பரமலோகம் வரையிலும் போயிச்சா அந்த அக்னி பரமலோகம் வரையும் ரொம்ப கடுமையான யாகம்ப்பா. பானுவன் பதம் சுட்டது சூரிய மண்டலம் சுட்டு சூரிய மண்டலத்தை சுட்டுதான் சூரிய எல்லாத்தையும் அந்த சூரிய மண்டலத்தை சுட்டு முடிச்சாங்க வெள்ளி பனிமதி பதமும் மீன் என்னும்படி நின்றவர் பதங்களும் மேலோர் போன மேற்குயர் பதங்களும் சுட்டது புலவர் கோனூரும் பதம் சுட்டது வேள்வியில் கொடுஞ்சி விட்டது. அதனால தேவரெல்லாம் கலங்கிட்டான், முடிவு பண்ணிட்டான், நம்முடைய வாழ்வு குறைஞ்சது, நம்முடைய பதவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தேவரெல்லாம் கலங்கிட்டா. இந்த வண்ணத்திற்கு ஒரு 10,000 ஆண்டு முன்பு சூர்தனது இளைஞரோடு அருமகம் போயிடும். 10,000 வருஷம் 10,000 வருஷம் யாகத்தை பண்ணான். 10,000 வருஷம் யாகம் பண்ணானே எப்படி இருக்க முடியும்? அந்திவாகடை கண்ணுதல் அன்மலன் அவன்பால் வந்திலான் அது தேர்ந்தனன் ஓடுவான். 10,000 வருஷம் பண்ணினான். சிவருமான் வரல. சிவருமான் வரல. என்ன காரணம் அப்படின்னா யாகம் விரோதமான பொருளை கொண்டு செய்கிறான், அதுக்கு வரக்கூடாது. அதுக்கு மேலே இவனுக்கு செட்டுன்னு வந்து வரத்தை கொடுத்தோம்னா இவனால உலகம் அழியும். இது பொருத்தமான யாகம் அல்ல. அவனுடைய எண்ணம் சரியில்லை, எண்ணம் சரியில்லை, அதனால வரப்படாதுன்னு வரப்படாதுன்னு நியாயம் தானே வரல. அதனாலே கண்ணுதற் தற்பரன் அருசையா தன்மையை கருத்தில் எண்ணி சௌரவான் வரல என்று எண்ணி இச்சையற்கு உருவனோ சிவன் என இசையா பண்ணுமத் தொழில் பின்னவர் தங்கள் பார்ப்பணித்து விண்ணகத்தின் மீச்சந்தனம் கடவுளுக்கு. அதனாலே சிவபெருமான் வரல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க தெரியுமா? யாகத்தை நீங்க கீழே இருந்து யாகத்தை பண்ணுங்கன்னு தம்பி கிட்ட சொல்லிட்டு ஆகாயத்துக்கு போனேன். ஆகாயத்துக்கு சென்று வானகத்திட நிற்புரு சூரவன்மாவான் தானவர்கரை வாழ்வுடை ஈர்ந்து தன் மெய்யில் தூண் அனைத்தையும் அங்கி மேல் அவியன ஓச்சு சரீரத்தை அறிஞறிஞறிஞு சோனை ஒத்ததன் குருதியை இழுதன சொரிந்தான். சோரி நெய்யவா ஊன்களே அவியவா சூரன் வீர மாமகம் புரி ஒளி தனது மெய் மிசையுள் ஈர ஈரவே முன்னையில் வளர்ந்தது. அது ஈர அது வளர்ந்தான். இல்லைன்னா அஞ்சு போட முடியுமா? இது கண்டு 6 அச்சுரத் தெளித்தனன் விம்மிதமானான். எந்த ஈர்ப்பது மகிழ்ச்சியனாகி செய்கை எந்த அற்புறு நிலையதோ என மனத்தென்ன மந்தரப்புய நிறுதருவோன் பின்ன மரபால் அந்தரத்திட கதைப்பது வேள்வியை அயர்ந்தான் ஆண்டோர் 1000 இம்மகாந்தரம். இது 1000 வருஷம் மீதான். அப்படின்னா அவனுடைய சரீரம் எப்படி இருக்கும், அவனுடைய மனசு எப்படி இருக்கும்? இல்லைங்க 1000 வருஷம் ஆகாயத்துல சரீரத்தை அறிஞ்சு போறான்னா பாப்பா நீண்ட மாதுடன் நான்முகன் தேடரு நிமலன் ஆண்டும் வந்திலன். 1000 வருஷம் அந்த மாதிரி ஆகாயத்தின் தலையை அறிஞ்சு போட்டு கூட அதுக்கும் ஜெவனம் தன்மை கண்டு அடுங்கி வரலேன்னு சொல்லி அதிகமான விஷயத்திலும் மாண்டு போவதே இனி கடன் மனம் இனிமேல் உயிரை விட்டு விடுவதா முறை வேற வழி இல்லை என்று தீர்மானம் பண்ணினான். உண்ணி இத்திரன் சூரவன்மாவன் ஒருவன் வன்னி சுற்றிய ஆதிகுண்டத்திடை வதிந்து செந்நிறத்தத யானையால் அங்கிய சிறையா கொன்னுணத்தில வச்சிர கம்பமே குறித்தான். வச்சிர கம்பம்னா முனையான தூக்குவோம். அது கடிதன் உச்சினின் உதவியை வச்சிர கம்பத்தை அடிதினை சென்று சூரவன்மாவன் அவனன் படிவமுற்று நுண்புகள் உளம் பதைத்து முடிய மற்றது கண்டனன் வடங்கள் மாவும். வச்சிர கம்பத்தில் குதிச்சான், இறந்துட்டான். சிங்கமுகன் பார்த்தா அளவில்லாத வேதனை அடைத்தான். சிங்கமுகன் கண்டகாலையில் உளம் பதைத்தது. கண்கள் மண்டு சோரி நீர் காந்தன. கரங்களும் வாயு முண்ட குண்ட வேள்வியில் தொழில் மறந்துட்டன. குறிப்போர் உண்டு போலும் ஒன்று ஐயுற ஒதுங்கியது உயிரே. அதனால சிங்கமுகாசுரன் அளவில்லாத வேதனை அடைந்தான், விசனத்தடைந்தான், அழுதான், பதறினான், புலம்பினான். இப்படி இருந்து தாரகனும் புலம்ப மற்ற கூட்டங்கள் எல்லாம் புலம்ப இப்படி இருக்க நின்றதொரு காலை நின்றருடன் அரற்றி குறுக்கு முயல் மூழ்கி சோர்கின்ற செய்ய முகன் நன்றன் உயிர் போக நான் இருப்பதே எங்கள் என்று கடிது மனத்தை எண்ணி எழுந்தனனே
அதனால நானும் அதனால இறக்க போறேன்னு சிங்கமுகாசனம்னு துணிஞ்சான். அப்படி துணிஞ்ச போது அன்னதிரல் அவுணன் 1000 என்று உள்ளாகன் சென்னி பலவும் தனது செங்கை வாளால் இருந்து முன்ன முதல்வன் முயன்றது வெள்ளி வன்னி அதனுள் மரம் வீசி இட்டனே ஈர்ந்து தலைகள் எரியில் இது முன்னர் சோர்ந்த அவனையார் சிறங்கள் அவை முழுதும் பேருந்து அறிந்து பறந்து தலைகள் நேர்ந்து தனி நின்றான் நிறுதற்கரையோனே. அதை அறிஞ்சு கூட மறுபடி முளைச்சுதான் தலைகள்லாம் அவனும் இப்படி ஆக மோனத்தின் வேலி முயன்றதொரு முன்னவன் போல் வானத்தெழுவான் வலித்து மனம் கொண்டிடலும். அதனால நாம உயிரை விட்டு விடுவோம் என்று சொல்லி இறங்கினார். அதனால அந்த யாகுண்டத்தில் விழுந்து இறந்து போவோம் என்று எண்ணி புறப்பட்டான். அப்போது கால கடுக்க கலமதி செய்ய ஞான பொடி முனையும் நாதனது கண்டாங்க. இப்படி அண்ணனை போல நாமும் இறந்து போவோம் என்று சொல்லி துணிந்தான். அப்படி துணிஞ்சு என்னும் போது சிவபெருமான் வந்துட்டார். சிங்கமுகே இறக்க போற சமயத்துல சிவபெருமான் வந்துட்டாரு. எப்போ சூரமன்வே இறந்து போனேன், சிங்கமுகாசுல இறக்க போறேன், இந்த ஒரு வினாடி வரையில இறந்து போனேன். அந்த சமயத்துல சிவபெருமான் எப்படி வரம் வாங்கியிருக்கிறேன், அவர் எப்படி வரம் வராம அவ்வளவு காலம் தாமசிச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. அப்படின்னா அவர் வாங்கின வரம் எப்படி இருக்கும் அந்த இடத்துல சொல்றாரு. இப்போ சிவபெருமான் வந்தாரு. அது எப்படா வந்தாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருவண்ணூர்ல ஆட்கொள்ள கிழவனா வந்தார் அல்லவா, அந்த கோலத்துல வந்தாருங்கிறார். இவருக்கு அதை சொல்லி சொல்லதும் ஒரு ஆசை. கண்ட கரைமிடத்து கண்ணுதலோன் சுந்தரனை இண்டு முதலூர் வியப்பவே வெண்ணையிலாள் கொண்டதொரு பணவ கோலம் தனைத்தரித்து தண்டு உருகை தனி ஊன்றி வந்தது. கிழவனாக தண்டு ஊன்றி வந்தாராம். அப்படி வந்தபோது யாரே சிங்கமோனை பார்த்தாரு. என்ன காரணம், ஏன் இப்படி அழுகிறான்னு கேட்டாரு. தந்தையாவான் காசிவனை சிங்கமுகாசன் சொல்றான், எங்களுக்கு அப்பா காசிவன், தாயும் மாயைதான் என்பாள், மைந்தர் யாங்கள் ஒரு மூவர் மக்கள் பின்னும் பலர் உண்டார், எந்த அன்னை பணிதன்னார் யாங்கள் ஈசன் தனக்காக இந்த வனத்தில் மூவரும் இவ்வேள்விதனை இயற்றினோம். இப்படி சிவபெருமானை நோக்கி இப்படி இந்த யாகத்தை இப்ப 10,000 11,000 வருஷமா யாகத்தை பண்றோம். சிவபெருமான் வரல. அதனால எங்க அண்ணன் இறந்துட்டேன். இப்ப நானும் இறக்க போறேன். புக்கு முன்னோர் ஈராகி போந்தகாரை அங்கன்று மிக்க மனத்தில் துயர் உண்டு விருவி புலம்பி எமது உயிர் ஒக்க விடவே நினைந்தேமல் உண்மை கண்டோர் எவைதாழ்ந்தோம். உன்னை கண்டனதனாலே நான் இப்பொழுது கொஞ்ச நேரம் இருக்கிறேன். தக்கது நம் வரன்முறையும் தமியேன் துயரும் என முடிந்த காலை அங்க நின்ற முக்க நிறை முன்னோல் போல் ஒளிந்து நீரும் ஆயாது உமது சூரன் தர இன்னே அழிந்த தீயுள் நின்று எடுவித்து அருள் செய்கின்றான். அது காண்டி கடிந்த சோகம் விடுதுன்னா கங்கை தானே நினைந்தன. அதனால இறக்க வேண்டாம், உங்க அண்ணனை எழுப்பிட்டாரு அப்படின்னு சுவாமி சொன்னார். அப்படி சொல்லிட்டு கங்கையை நினைச்சாராம். கங்கைய அது அந்த உமாதேவியினுடைய 10 விரல்ல இருந்து 10 கங்கை புறப்பட்டது. அதுல ஒரு கங்கை தேவலோகத்துல, ஒரு கங்கை விஷ்ணு லோகத்துல, ஒரு கங்கை பரமலோகத்துல. அப்படி அவ ஊருக்கு கங்கையை வாங்கி போட்டு வச்சிருக்கிறான். அதுல தேவலோகத்துல இருந்த கங்கையை நினைச்சாரா. அந்த கங்கை அந்த அக்கினி குண்டத்துல பாய்ந்துதான். பாய்ந்த உடனே சூரமன்மை எடுத்துட்டான். மேலாயி விண்ணுலக அனைத்து வரவில் கடந்து மேதினியின் பாலாயங்கள் பிரான்பதங்கள் படிந்து பணியார் பட சிந்தி ஏழால் இந்த நடுக்குண்டத்திடையே போலும் எரிகடலாய் ஆளால வந்து உதித்ததுன்னா அவுணர்வோமான ஆட்கள் தான் இறந்து போன சூரமன்மை எடுத்துட்டான். அப்படி எழுந்த பிறகு தோன்றலும் இன்மை கொண்டோர் பெருவளம் பெற்றென்ன மகிழ்வு செல்லையிலா வன்மை எய்தி கடிதோடி மன்னன் பதமேல் வணங்கினரே. தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் எல்லார அண்ணனை போய் வணங்கினா. அப்படி அணங்கின ஒருபாடு என்மேற்கொண்ட நிகழ்குழா ஏத்த எரி நின்றெடுசூரன் மண்மேற்கொண்ட திறங்கானும் வானோர் தொகையும் அகவதியும் விண்மேற்கொண்ட புயங்கண்ட வெயல் கோயிலம்போல் விரிவித்த முன்மேற்கொண்ட சொல்லோடு ஓடித்தம்மூர் உற்றனரே. அரங்கதனை இகழ்ந்த இரு துணைவர்களும் பாங்குற அவுணர்சேனை பறந்து வாழ்ந்தெடுப்ப பல வாழ்த்தெடுப்ப சூரவன்மன் திகழ் வேலைப்படியும் வானும் நிறந்த உணர் கங்கதனை வருவித்து மறையவன் போல் இந்த எம்மான் கறந்து தன்னை உணர்கின்ற உரிவருடன் தோன்றினால் கலரவில்லை. இப்படி தேவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த சூரன் இறந்து போனான்னு சொன்ன உடனே தேவர்களெல்லாம் கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு. நெருப்பில் விழுந்து இறந்து விட்டானே, சிவபெருமான் வரலையா, சரி சிவபெருமான் வரமாட்டாரு, வரம் கொடுக்க மாட்டாரு, இவனை இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி தைரியமா இருந்தானு வேடிக்கை பார்த்துக்கிட்டு. இப்ப சிவபெருமான் வந்துட்டாரா, சூரபன்மம் எடுத்துட்டானா, தேவரெல்லாம் ஓடிவிட்டாங்க. இப்ப அதன் பிறகு என்ன பண்ணாரு தெரியுமா சாமி, ஆகாயத்துல நிலவானத்துல உமாதேவியோட பூதகணங்கள் கூட இவ்வளவு காட்சி சொன்னார். நாதிபாகம்
நாடி வாங்கணும்னா மாதிரி இமயா முக்கண்ணும் திருப்புயங்கள் நான்குமாயி மூரிமால் விடைமேல் கொண்டு எம்பெருமான் வேவுதல் உண்ணி நோக்கி பாரின் மீமிசை வீழ்ந்து பணிந்து எழுந்து பலமுறையும் பரவி போற்றி சூரன் ஆறாத பெருமகிழ் சிறந்து துணைவருடன் தொடு நின்றான். அப்படி சூரபன்மன் சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் எல்லாரும் சாமியை பணிந்தார்கள். நின்று புகழ் சூரபன்மன் முக நோக்கி நமையுண்ணி நெடிதுகால வந்திரன்மா மகமாற்றி இத்தனையால் வேண்டுவதன் வகுத்தி என்ன பொன்றுகளும் அம்மலர்கமல புகுட்டுறைவன் முதலிய புத்தேளியாறு இன்றமது தலைமையெல்லாம் போயிற்றால் என இறங்க இதனை சொல்வான். அதனால விருதால் நீ யாகத்தை பண்ணி அழைத்து போனாய், அதனால உனக்கு என்ன வர வேணும் கேடு என்று சுவாமி சொன்னார். அப்போது கேட்கிறேன், கொன்னாரும் புவிப்பாலாய் பல புவனம் கொண்ட அந்த குழுவுக்கெல்லாம் அண்ணாயி உரல் வேண்டும். எல்லா அண்டங்களுக்கும் நான் தான் தலைவனா இருக்கணும். முதல்ல எல்லா அண்டங்களுக்கும் நான் தான் தலைவனா இருக்கணும். அவை காக்கும் தனியாளி வரலும் வேண்டும். உண்ணாமுன் அவை அனைத்தும் செல்லுவதற்கு ஊர்திகள் உதவல் வேண்டும். அந்த அண்டங்களுக்குல்ல நான் நினைச்ச உடனே போன மாதிரி எனக்கு பேர் தரணும். பேர் அது இந்திரஞாலத்து நினைச்ச உடனே பெட்ரோல் இல்லாத திருடு போகணும். நினைச்ச உடனே அப்படி இருந்தது. என்னாலும் அழியாமல் இருக்கின்ற மேனியும் இருக்கு இதழ் வேண்டும். எப்போதும் எந்த குண்டுனாலையும் தொலைக்கப்படாத வச்சரத்தை அனுபவம். அப்பவே குண்டெல்லாம் இருந்து பாருங்க. அதெல்லாம் அந்த மாதிரி தேகத்தை தொலைக்கப்படாத வச்சர தேகம் வச்சரையாக்கு. அலையாளி இசைத்தீரூர் பண்ணவனை முதல்வர்கள் அவர் செய்தாலும் உலையாது கடந்திடும் பேர் ஆற்றலோடும் பரவடையும் உதவ வேண்டும். அதனால பரமா விஷ்ணு எவன் வந்து எதிர்த்தா கூட அவெல்லாம் தோற்று ஓடி போற ஆப்பில் எனக்கு ஆற்றலை கொடுக்க வரும். அதுக்கு உண்டான ஆயுதங்களை தரணும். தொலையாம என்ன ஆளும் இது இங்கே வந்து இருந்திடவும் வேண்டும். எப்போதும் ஜாகாம இருக்கிறவரும் சூரன் வேண்ட கரையாறுவன் மதிமலச்சன் செஞ்சடியில தனிக்கடவுள் கருணை செய்வான். மண்டனுக்கு 1000 கோடி அண்டங்கள் உழவார். 1000 கோடி அண்டங்கள் 1000 கோடி அண்டங்கள் புரியுதாப்பா? இந்த மாதிரி அண்டம் பூர்வம் மாதிரி 1000 கோடி அண்டங்கள் 1000 கோடி. அதனாலதான் திருவண்டபுரியில் வாடிக்கை வாழ்ந்தது அண்டப்பகுதியில் உண்டைப்பறக்க அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி 1 கோடி 2 100 கோடியும் ஏற்படுகின்றன பாண்டார் திருவண்டபுரி. அதிலே உனக்கு அண்டம் ஒரு 1008 உக 108 ஆள்கள் 1008 அண்டங்களை கொடுத்தேன். 108 யுகம் ஆழ்வாயா 108 யுகம் அருளால் நல்லி எண்டொகை பெற்றிடுகின்ற வண்ட பரப்பங்கு ஏகுவண்ணம் திண்டிரல் பெற்றிடுகின்ற இந்திரஞாலம் அதன் வந்து ஏகுவல்லி. அந்த அண்டங்களுக்கெல்லாம் உடனே போரா போல இந்திரஞாலைய என்கின்ற ஒரு தேரத்திருந்தார். எண்ணு பல புவனங்கள் கொண்ட அண்ட தொகை தன்னை என்றும் போற்ற கண்ணனது நேமியினு வலிபெறுமோது அடலாளி கடிது நெல்லி ஒரு சக்கரம் தந்தார். சக்கரம்னா பெரிய ஒரு ஆற்றலுடைய சக்கரம். அண்ணல் சிறவேற்று கோளரியூர் தீயநல்லி அதுக்கு மேலே சிங்கவாகம் ஒன்று. அதிகளத்துள்ள விண்ணவர்கள் யாவருக்கு அன்று முதல்வனும் என்மே நல்கி. ஏயால உலகத்தில் இருந்த அத்தனை பேருக்கு நீ தலைவன். உலகத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் தலைவன். மேற்குகளும் வானவரை தானவரை ஏனவரை வெற்றி உள்ள ஆற்றலோடு பெருந்திரளும் பாசுபத மாப்படைய ஆதியாகி தோற்றமுதுகின்ற வச்சு தெய்வப்படை அனைத்து என்னாலும் தொலைஞ்சிடாமல் ஏற்றமிகு வச்சரமாகிய மேனியும் மேனியும் உதவி இதற்கு பிள்ளை எல்லாம் கொடுத்துட்டாரு. எல்லா படைகளையும் கொடுத்துட்டாரு. வச்சர மேனியும் கொடுத்துட்டாரு. இந்திரஞான தேர்வு கொடுத்தாச்சு. 1008 அண்டங்களை 108 யுகம் ஆள்றாமல் 6 சேர் கங்கதனை முன்னுலகு தனிலேவி அக்கங்கைக்கும் கூறு சேர் பெருவேலி செந்தளர்க்கும் தோற்றமீதி குலவு வண்ணம் வீறு சேர் பெருங்கடல் ஒரு 10000 கோடி வெள்ளமாகும் தாறுபாய் கரிதெந்தேர் வயப்புறவி அவங்க இருந்தாரு. அதுக்கு மேல 10000 கோடி வெள்ளம் சேனங்களை கொடுத்தாராம். துண்ணூறு பெரும்புகள் சூரபன்மனுக்கு இன்னதோர் அருள் ஒளிந்திட்ட எல்லையில் அண்ணவர் கிளைஞர் வந்து அடிபணிந்தவர் தன்னிகர் இல்லதோர் தலைவன் கூடுவார். இப்போ வர எப்படி வாங்கியிருக்கான் தெரியுமா? 11000 வருஷம் தவம் பண்ணி 10,000 வருஷம் தவம் பண்ணி வராமையினாலே ஆதாயத்தில் போய் தன்னுடைய சரீரத்தை அறிஞ்சு போட்டு 1000 வருஷம் அதுக்கும் ஜெவனமானதாக அகில் இருந்து இறந்தே போட்டான். அதன் பிறகு சிங்கமுகாசுரனா அதே மாதிரி இறக்க துணிந்த போது ஜெவனமான அந்த வரம் சாமானியமான வரம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தலைமை பதவி. அதுக்கு மேல 1008 அண்டங்களுக்கு அதிபதி. வச்சர யாக்கை 10000 கோடி வெள்ளம் தேவைகள் இந்திரஞான தேவை. இதுக்கு மேல என்ன
யாரும் பெறாத வரம். யாரும் பெறாத வரம். அது பின்னால வீரவாதிகளை சொல்றாரு. வீரவாதிகள் தூதா போனாரா இலங்கைக்கு சூரபன்மன்கிட்ட முருகபெருமான் விஷயம் அப்ப சொல்றாரு. அந்த இலங்கையினுடைய வளங்களை பார்த்து, இலங்கையினுடைய அந்த சிறு வளங்களை எல்லாம் பார்த்து, இது மாதிரி வரம் பெற்றவன் யாரும் கிடையாது சூரபன்மனை போல. இவனுக்கு கொடுத்தாப்புல சிவபெருமான் யாருக்கும் கொடுக்கல அப்படிங்கிறவன். அப்படிப்பட்ட வளம். சூரன் என்பவன் தோழினை போலவே வீரம் ஈதி விளங்கி நூற்றுகம் சீரின் மேவுதிர் தேவர்கள் யாரையும் போரில் வந்து புறந்தர காட்டினார். அதனால் சூரபன்மனை போல நீங்களும் 108 யுகம் 1008 அண்டங்களை ஆழ்வீர்களாக என்று சொல்லி சிங்கமுகன் சூரபன்மாவுக்கும் இது காரகாலனுக்கும் வரத்தை கொடுத்தாரு. கொடுத்து அதுக்கு மேலே அடுத்த பாட்டம் கேளுங்க. தேவர் யாவரும் சென்று தொழப்படும் மூவராகி மொழிந்திடுங்களை. எல்லா தேவர்களும் வந்து வணங்கக்கூடியான தகுதியும் கூட கொடுத்துட்டேன் உங்க 3 பேரையும். தாவியலாத நம் சக்தி ஒன்றேயலால், நம்முடைய சக்தி அல்லாமல் ஏவர் வருபவர் என்று விளங்கு. நம்முடைய சக்தியை தவிர வேற யாராலையும் உங்களை அடிக்க முடியாது. நம்முடைய சக்தியை தவிர வேற யாராலையும் உங்களை அடிக்க முடியாது அப்படின்னு ஈரூராத விரதமும் தன் பெயர் கூறு தெய்வ படையும் கொடுத்துடா வேறு வேறு மிகவரும் செய்தி மேல் 6 சேசடை ஆண்டது. அளவில்லாத வரத்தை கொடுத்து பலமும் வரமும் சேனைய கொடுத்துட்டு நம்முடைய சக்தியை தவிர வேற யாராலையும் உங்களை அடிக்க முடியாது அப்படிங்கிற வரத்தையும் கொடுத்துட்டாரு. அந்த சக்தி தான் அப்புறம் முருகனா வந்தேன், சக்திகளாக வந்தேன். வேற யாராலையும் அவரை அழிக்க முடியாது. சிவபெருமான் கொடுத்துட்டு அதற்கு மேல நம்முடைய சத்தியை தவிர உங்களை யாராலும் அழிக்க முடியாது என்று சொல்லக்கூடியனால்தான் முருகனே வந்தார். சிவபெருமானுடைய நெற்றிக்கடலுக்கு ஒன்றிய முருகன் வேற யாரும் வெல்ல முடியாது. பரமவிஷ்ணு இந்திரன் சந்திரன் யாராலையும் வெல்ல முடியாத வரத்தை பெற்று இப்படி அளவில்லாத வரத்தை பெற்றார். அப்படி வரத்தை பெற்று அளவில்லாத மகிழ்ச்சியிலே சொல்ல முடியாத ஒரு பெருமை. இப்ப எப்படி இருக்க சூரபன்மனுங்க சொல்ல முடியுமா? பாப்பா சேனை அளவில்லை, சேனை அளவில்லை, செல்வ அளவில்லை, பலம் அளவில்லை. அதுக்கு ஒரு பாடுதெல்லாம் பெற்று அதன் பிறகு தன்னுடைய குலகுருவாகிய முதல்ல உபதேசம் பண்ணி அனுப்பிச்சாருவார் மந்திரம் சொல்லி அந்த குருக்கிட்ட போறான். இப்ப அவர்கிட்ட உபதேசம் முதல்ல காட்சி ஒரு உபதேசம் பிரயோஜனம் எல்லாம் போச்சு. ஆனா நமக்கு பிரயோஜனம் ஆச்சு. காட்சி சொன்ன உபதேசம் அவனுக்கு ஆகல. காட்சி சொன்ன உபதேசம் மார்க்கண்டையெல்லாம் சொன்னது அவனுக்கு ஆகலை. அவன் ஏற்றுக்கலை, நம்ம ஏற்றுக்கிறோம். இப்ப நம்ம சூரமணி மாதிரி வர கேட்கல, நம்ம கேட்கல. இப்போ மார்க்கண்டையர் மாதிரி கேட்குறோம். ஏழை உன்னை மறக்காம இருக்கணும் ஜாதி, உன்னை பூசை பண்ணணும் ஜாதி. அதனால இப்படி வரத்தை பெற்றார். அதற்கு மேலே சுக்கரன்ட்ட உபதேசத்துக்கு போறான். மாயை சொன்னா உபதேசம் அதன்படி கேட்டு தவத்தை பண்ணினான், வரத்தை பெற்றான். இப்போ சுக்கராச்சாரியத்தை போறான். சுக்கராச்சாரியர் உபதேசம் பண்றாரு. அவர் உபதேசம் பண்றதுன்னா ஏகான்மவாதம் உபதேசத்தை பண்றாரு. ஏகான்மவாதம்னா பரம ஒன்றுதான் உருவொருள், வேற உயிர் என்பது கிடையாது. எல்லாமே பரமன் தான் செய்யுது. அதெல்லாம் பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, நினைச்சதெல்லாம் செய்யறாங்கிறார் பின்னாடி வருவது. அப்படி அந்த உபதேசத்தை கேட்டு அதுக்கு மேலே சுக்கராச்சாரியர் அண்டங்களுடைய தொகுப்பெல்லாம் சொல்றாரு. அண்டங்களுடைய தொகுப்பெல்லாம் அண்டம் குறைப்படலம்னு வருது. எல்லா உபரமும் சொல்றாரு. அது சொல்லப்படும். அப்படி அவனுக்கு எல்லா நிறைய வாய்ப்பு உண்டாகி போச்சு. உண்டானபடியினாலதான் அவன் அத்தனை வகையான அக்கிரமங்களையும் செய்ய முடியுது. இவ்வளவு வரத்தை பெற்றவன் சும்மா இருக்க முடியுமா? ஐயா, இவ்வளவு வரத்தை பெற்றவன் சும்மா இருக்க முடியுமா? கொஞ்சம் பலம் இருந்தாலே அதை வச்சுக்கிட்டு என்னென்ன அக்கிரமம் பண்றேன். ஒரு 4 பேர் அவனோட அண்ணன் தம்பி இருக்கட்டும், 10 கணி 20 கணி நிலம் இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன பதவி இருக்கட்டும், அதை வச்சு எவ்வளோ அக்கறம் பண்ணுறான்னு தெரியுமா? இத்தனை வருஷப்பட்டு சும்மா இருப்பானா? ஐயா, அவன் பண்ணுறது நியாயமா அநியாயமா? நியாயம். அதனால இப்படி வரம் வெட்டான்னா அதான் உயிரை விட்டு வரத்தவாங்க. உயிரையே விட்டுட்டு வரத்தவாங்க. யாரு இந்த மாதிரி உயிரை விட்டு வரவாங்க? யாரு இந்த மாதிரி உயிரை விட்டு அப்புறம் சிவபெருமான் வந்து எடுத்து வரம் கொடுத்தாருங்க வேறு அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரி பல காலம் தவம் செஞ்சான், கடுமையான தவம் செஞ்சா வந்து வரத்தை கொடுத்தாருன்னு இருக்குமே தவிர இவன் மாதிரி உயிரையே விட்டு இறந்து போய் சிவபெருமான் வந்து எழுப்பி வர கொடுத்தாருன்னா அவருக்கே இறக்க வந்துடும்டா. ஆடாடா பாவம், இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு செத்தே விட்டான்டா, அதனால இவனுக்கு வர நல்லையா கொடுப்போம்னு கொடுத்தாரு. ஆகவே இப்படி எல்லாம் வரத்தை பெற்றுங்க. அது மாதிரி சுக்கிர பகவான் உபதேசம்னு வருது. அதுக்கு மேலே அவன் அப்படி ஆட்சி பண்ணுறான் என்பதெல்லாம் அடுத்த வாரத்தில் திருவருளால் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். சுக்கரன் உபதேசப்படலாம் சொல்ல வேணும். தவறாமல் வந்து கேளுங்க. மடி சிவபுராணம், கந்த புராணம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்பெஷலாக எந்த தொந்தரவும் இல்லாத நல்லபடியாக கேட்குற மாதிரி சுவாமி உங்களுக்கு கருணை பண்ணியிருக்காரு. சாதாரணமான விஷயம். தவறாமல் வந்து கேட்டு திருவருளை பெறுவீர்களாக. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சல
நலம் துஞ்சி திரியாதே கண்டனன்றென்று துணை நாடும் கண்டு கொண்டன் போற்றிடுவேனோ கண்டியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் வெஞ்சில் சிவைபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா செம்பரம் குன்றில் பெருமாளே செம்பரம் குன்றில் பெருமாளே வான்முகில் வளாது வீக மணி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசிய குறைவிலாதுகள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நத்தமும் வெள்ளி வெல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதி பதையே